ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னா என்ன. ஆக்சுவலி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த டவுட் கேட்டிருந்தீங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்ஸ்டாவிலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஸோ அதை பற்றி நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாலிகுலர் ஸ்டடி அது அப்படின்னா என்னங்கிறது பேசிக்காகவே சில சிஸ்டருக்கு தெரியல. டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் கூட அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண மாட்றாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு, இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடியா அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஸ்கேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நமக்கு வந்து ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை 1 இயர் ஆகி 2 இயர்ஸ் ஆகி குழந்தை இல்லைங்கும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் நம்மளோட ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவாங்க. பேசிக்காகவே உங்களுக்கு ரெகுலராக இர்ரெகுலராக இல்லை உங்களுக்கு பிசிஓஎஸ் ஆல்ரெடி இருக்கா, நீங்கள் ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா, இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க வந்து சரி ஓகே நெக்ஸ்ட்டு சைக்கிள்லேருந்து நம்ம ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம், உங்களோட எக்கு க்ரோத் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா என்னன்றதை பார்க்கலாம், பார்த்துட்டு நமக்கு ப்ரெக்னன்சிக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கே வந்து சில பேர் பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் சைடே போக மாட்டோம். நமக்கு எக்கு க்ரோத்தெல்லாம் இருந்துச்சுனாக்கா இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், டேப்லெட் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாலே சில பேர் பயந்துடுவாங்க. சரி ஐயோ இது இன்னும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் போல், இது வந்து சர்ஜரி லெவலுக்கு இருக்கும் போல், நிறைய டேப்லெட் இன்ஜெக்ஷன்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ராப்பராக வந்து அந்த சைக்கிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஃபாலிகுலர் ஸ்டடி கம்பல்சரி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக போங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஸ்கேன் அப்படின்னாவே, இப்போ யூஎஸ்டி ஸ்கேன் அப்படின்னா, இப்போ ஸ்டமக் ரிலேட்டடாக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேலே ஜெல்லி வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்ப்பாங்க. இப்போது நமக்கு யூட்ரஸ் தான் ப்ராப்ளம், நமக்கு வந்து பேபி வந்து நமக்கு தங்க மாட்டேங்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா, நமக்கு 2 இயர்ஸ் ஆச்சு 3 இயர்ஸ் ஆச்சு இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட பிறப்புறுப்பில் இன்சர்ட் பண்ணி அதில் வந்து நமக்கு கர்ப்பப்பை, ஓவரி இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. இது லைனிங் எப்படி இருக்குது, ஆக்சுவலி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணும் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு தடவை நம்ம நார்மலாக ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேலேருந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் டே ஏன் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எக்கு, அதாவது நம்ம ஓவரியில் க்ரோ ஆகிற எக்கோட அந்த எந்த அளவுக்கு அது வளருது, எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, எந்த டைமில் அது ரப்சர் ஆகும். ஸோ இதை மட்டும் பார்க்குறதுக்கு தான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி. ஏன்னா இது வந்து ஓவலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது, அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து வேறு டைப்பில் தான் அந்த நேமே வந்து எழுதுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி கண்டக்ட் பண்ணோன்னா செகண்ட் 3லேருந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 6 சைக்கிள் ஆர் 7 சைக்கிள் வரைக்கும் வர சொல்லுவாங்க. வர சொன்னால் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி பிறப்புல இன்சர்ட் பண்ணி ஓவரி எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போது அந்த செகண்ட் 3 போகும்போது நமக்கு அங்கே எக்கு க்ரோத் வந்து மினிமலாக தான் இருக்கும், ரொம்ப மினிமலாக இருக்கும். அதே மாதிரி எண்டோமெட்ரியல் திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நார்மலாக எக்கு சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 ஆர் 22, 24, 26 வரைக்குமே இருக்கலாம். பட் நார்மல் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா 18 to 20 தான், 20 ஆர் 22. ஸோ இதுதான் வந்து நார்மல் எக்கு சைஸ். இதை வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்தே, அதாவது செகண்ட் டேலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எக் வந்து நமக்கு அது வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சியை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து ஓகே இவ்வளோ க்ரோத் இருக்குது இவ்வளோ க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை வளர்ச்சியை பார்த்துட்டு, அதே மாதிரி எந்த டைமில் ரப்சர் ஆகுது, இப்போது நமக்கு 1 டே விட்டு 1 டே வர சொல்லியிருப்பாங்க 7 சைக்கிள். ஸோ அங்கே நம்ம போகும்போது உங்கள் எக்கு ரப்சர் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. சில பேத்துக்கு எக்கு க்ரோத்து சரியாக இருக்காது, அங்கே வந்து எக்கு ரப்சர் ப்ராப்பராக நடக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் நம்ம அது எக்கு க்ரோ ஆகிறதுக்கு டேப்லெட்டும், எக்கு ரப்சர் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷனும் போடுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காகவே நமக்கு எக்கு க்ரோத்து அண்ட் ரப்சருக்கு நமக்கு நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்டர்னலாக நமக்கு மெடிசன் இன்ஜெக்ஷன் கொடுத்து எக்கு ரப்சர் பண்ண வைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இயற்கையான விஷயந்தான். அதை வந்து நம்ம
ஸோ, அதனால நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பரா சைக்கிளுக்கு போகாம இருந்தோம் அப்படின்னாக்க, நமக்கு அங்க ஓவுலேஷன் தான் இங்க மெயினாவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அங்க ஓவுலேஷன் ஆயிடுச்சு, எக்கும் வந்து ஸ்பெர்மும் மீட் ஆயிடுச்சு. அதாவது பீரியட்ஸ் ஆன 12 டூ 16 டேஸ்க்குள்ள வந்து எக் ரிலீஸ் ஆகி, அங்க ரப்சர் ஆகி, அங்க ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னா, ஸ்பெர்ம் மீட் பண்ணி அங்க ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க இம்ப்ளான்டேஷன் தான். ஸோ, அடுத்து வந்து 6 டூ 10 டேஸ்க்குள்ள அங்க வந்து இம்ப்ளான்டேஷன் கரு வந்து பதியணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இத வந்து நம்ம எக்ஸாக்ட்டா வந்து அங்க கரு உருவாகிருச்சா அப்படின்னு கண்டிப்பா பார்க்க முடியாது. ஓவுலேஷன் அங்க நடந்துருச்சா, எக் ரப்சர் ஆயிருச்சா அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் அங்க பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி. இதனால பயப்பட தேவை கிடையாது. எக்கு வந்து குவாலிட்டியா இருக்கா, நார்மல் சைஸ்ல இருக்கா, எண்டோமெட்ரியல் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கர்ப்பப்பை உள் சுவர் வந்து நல்ல போய் பதியிற அளவுக்கு நார்மல் லெவல்ல இருக்கா, அது வந்து அபோவ் 7 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதையும் ஈஸியா மெஷர் பண்ணுறதுக்கும் ஃப்ரீ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நார்மலா இருக்கா, இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி. இதுக்காக நீங்க பயப்பட தேவை கிடையாது. ஃபாலிகுலர் ஸ்டடி யாரெல்லாம் பண்ணலாம், எதுக்கு பண்ண இது யாரெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாலிகுலர் ஸ்டடி என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல புரிதலாக இருக்கும். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக வந்து நார்மலாக வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ என் சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டட் அதே மாதிரி ஓவுலேஷனுக்குலாம் இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி டைமில் இருக்கும்போது நமக்கு ஓவுலேஷன் பூஸ்டப் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னும் வந்து ஃபாஸ்ட் எஃபெக்டிவ் கிடைக்கும். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.